இவருக்கு ஒரு மிடில் கிளாஸான லைஃப், ஒரு சின்ன வீடு. அவரோட சைக்கிள் எடுத்துட்டு அவரு வேலைக்கு கிளம்புறாரு. அவர் ஒரு வெல்டிங் பட்டறையில வேலைக்கு இருக்காரு. கடையில் அவரோட வேலையென்னா பாத்துட்டு இருக்காரு. மணி 2 ஆகுது. ஓனர் எல்லாம் சாப்பிட போயிட்டு வான்னு சொல்றாங்க. இவர் அந்த ஓனர்கிட்ட போய், அண்ணா என் சம்பள காசுல இருந்து ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு கேக்குறாரு. ஏன் கேக்குறாருன்னா, இவரோட மனைவி ஊருக்கு போயிருப்பாங்க, வீட்டுல சமைச்சிருக்க மாட்டாங்க, அதனால கேட்பாரு. அந்த ஓனர் 100 ரூபா கொடுக்காம 200 ரூபா கொடுத்து இன்னைக்கு சம்பளத்தை நீ கழிச்சுக்கோன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இவரோட முழு சம்பளமே 200 ரூபா தான். அந்த காசை வாங்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு போறாரு. இவர் சாப்பிட போறப்ப கரெக்டா ஒரு கால் ஒன்று வருது. யாருன்னு பார்த்தா இவரோட மனைவி. மாமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீ பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. சாப்பிட்டாச்சு மாமான்னு அந்த மனைவியும் சொல்றாங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு மளிகை ஜாமான் எது இல்ல மாமா, வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இவரும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. அவங்களோட மனைவி நாளைக்கு வீட்டு வாடகை கட்டணும், சம்பளம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. அது இல்லாம இவரோட அந்த 2 பிள்ளைங்களும் ஸ்கெட்ச் பென்சிலும் டிராயிங் நோட்டும் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்றாங்க. அவரோட இன்னொரு பையனும் எனக்கு வரையணும் போல ஆசையா இருக்குப்பா, எனக்கு வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்றான். ஹோட்டல்ல சாப்பிட போன இவரு இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கையில வாங்கின அந்த பணத்தை பாக்குறாரு. 200 ரூபா தான் இருக்கு. இவர் இங்க சாப்பிட்டாலும் அவங்க சொன்ன பொருட்கள்லாம் வாங்க முடியாது. அதனால அந்த பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திரும்பி வேலைக்கே கிளம்புறாரு. திரும்பி அந்த வெல்டிங் பட்டறையில போய் வேலை பாக்குறாரு. இவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுல சொன்ன அந்த பொருட்கள்லாம் வாங்கிடுறாரு. அவரோட சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருக்காரு. அவர் சாப்பிடாதனால அவருக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ குடிக்கலாமேன்னு போறாரு. இவர் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்றாங்க. நல்லா இருக்கியாயா, வீட்டுல பேரம் பிள்ளைங்கன்னா எப்படியா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஏன் டல்லா பேசுற, சாப்பிட்டியாயான்னு கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு இவரும் ரொம்ப அழுகுறாரு. ஏன் உடம்பு எது சரியில்லையான்னு வேற கேக்குறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னு இவரும் சொல்றாரு. சாப்பிடும் போது பேசக்கூடாது, நீ நல்லா சாப்பிடியான்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க அம்மா ஒண்ணு சொல்றாங்க. எப்படியாவது ஒரு பணத்தை ரெடி பண்ணி சொந்தமா ஒரு வெல்டிங் பட்டறை வச்சிடலான்னு சொல்றாங்க அவங்க அம்மா. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவ, எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்றாங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும், நல்லா சாப்பிடியான்னு சொல்றாங்க. நான் வச்சிருட்டுமான போனையும் கட் பண்றாங்க. இவர் அந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு அந்த டீக்கான காசை கொடுத்துட்டு அந்த பேலன்ஸ பாக்குறாரு. இவர் கையில 2 ரூபா இருக்கு. இவரோட ஒரு நாள் சம்பளம் 200 ரூபா. இவரோட அந்த செலவுனா போக இவர் கையில உள்ளது அந்த 2 ரூபா. இப்படியே நிறைய பேத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் நிம்மதியா நல்லா இருக்கணுமே நினைக்கிற ஒரு அப்பனோட கதை இது. பொதுவாவே ஒரு அப்பாக்களுக்குனா ஒரு கஷ்டம் வந்தா மனைவி குழந்தைகளுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்க அம்மாவுக்கு தெரியும். இதோட இந்த ஷார்ட் பிலிமும் கம்ப்ளீட் ஆகுது.